ஹலோ விவர்ஸ், 3/4 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்குது. வினிகர் சேர்க்காமல் கருப்பட்டி சேர்த்து தக்காளி சாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பட்டி, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, லெமன், பீட்ரூட் 1 பீஸு, 2 பச்சை மிளகா, 1 கொத்து புதினா இலை. புதினா இலையும் பச்சை மிளகாயும் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வடைச்சட்டி அடுப்பில் வச்சு இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி சுடுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அந்த பட்டை கிராம்பை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம் உடச்சி. அதை மறுபடியும் வடைச்சட்டி வச்சு அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். 1 பீஸு லெமன் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். பீட்ரூட்டும் கருப்பட்டி கொஞ்சம் சேர்த்து ஒரு லெமனில் பாதி புளிஞ்சு எடுத்து வச்சு அது பாதி சேர்த்துக்கலாம். நல்லா ரெடி ஆகிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.